துலா ராசி துலா லக்ன நேயர்களே, உங்களுடைய ராசி அதிபதி துலாம் சுக்கிரன் 2ஆம் இடத்திலே புதனுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் விருச்சிகத்திலே. உங்களுக்கு 12ஆம் இடத்திலே கேது அமர இந்த வருடம் 2024 துவங்குகிறது. உங்கள் ராசி லக்னத்தை குரு தனகாரகன் நேரடி பார்வையிலே பார்வையிடுகிறார். அதனால் தனத்துக்கு மோசம் இல்லை, தனம் வரும். 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால தனம் வரும் அப்படிங்கிறது கிளியராக போயிடுச்சு. ரைட். ஆனாலும் எதிர்பார்த்த தனம் வருமா அப்படின்னா எதிர்பார்த்த தனம் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். ஏன்னா 12ஆம் இடத்தின் புதன் இங்கே வக்ரகதியில் 2ஆம் இடத்துல சுக்கிரனுடன் அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்குறோம். அதனால் தனம் பெருசாக வராது. சிந்தனா சக்திக்கு ஏற்ற தெளிவு இல்லை என்றால் அவர்களுக்கு பெரிய பணத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்புறம் என்ன பண்ணணும் சார் அப்படின்னீங்கன்னா, நீங்கள் பணம் வரணுன்ற வரவுகள் எல்லாம் வர வேண்டிய ஒரு பிஸ்னஸ் பீப்புள் எல்லாம் இருக்கீங்க இல்லையா, அவங்கெல்லாம் என்ன பண்ணணும், எப்படி பணம் வருதோ அந்த மெத்தடை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் போதும். தெளிவான சிந்தனைகளோட புதுசாக முயற்சிகள் செய்கிறேன், அங்கே போய் முதலீடு செய்கிறேன், குறுக்கு முதலீடு செய்கிறேன்லாம் எதுவுமே பண்ணாமல், எனக்கு இந்த விஷயம் தெரியும், இதில் நான் காசு போட்டால் இதில் எனக்கு இவ்வளோ ரூபா வரும் அப்படின்னு தெரிஞ்சு பண்ணால் மட்டும் காசு வரும், இல்லைனா வராது. அதில் தெளிவாயிடுங்க. மீடியா ரிலேட்டட் பீப்புள் எல்லாம் கொஞ்சம் நல்லா காசுலாம் வரும், ஃப்ளரிஷ்மெண்ட் ஒர்க்கெலாம் நிறைய கிடைக்கும். உடனே அதுக்காக நான் எடுத்தேன் இங்கே ஒத்துன்னு உடனே நான் அதே ஃபுல் ஃப்ளெஜாக நான் இறங்கிட்டேன், நான் ஃபுல்லாக இனிமேல் நான் மீடியா ரிலேட்டட் பர்சன் அப்படின்லாம் அவுட்ரேட்டடாக டிக்ளேர் பண்ணிக்காமல் அதை சைஃபன் பண்ணி நிதானமாக போனாலே இந்த வருடம் உங்களுக்கு ரொம்ப நல்ல வருடமாக அமையும். ஏன்னா உங்களுடைய லக்னத்துக்கு, உங்களுடைய லக்ன ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாய் அமர்ந்திருக்க போகிறார். இது எதுவுமே எரிச்சல் இருக்கும், எதையுமே உடனே பெரிய சாதிச்சு போட்டுரும் அப்படிங்கிற எண்ணம்லாம் வர முடியாத சூழ்நிலையை காட்டக்கூடாது. உங்களுடைய லக்ன ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி வேறு அதை ஊதி கொடுத்துருவார். ஸோ அப்போ என்ன ஆகும், நீங்கள் எதுவுமே எக்ஸ்டர்னலாக பண்ணும்போது கொஞ்சம் யோசித்து போனீங்கன்னா சரியாக வரும். அவசரப்பட வேண்டாங்கிறது அட்வைஸ். பெண்களும் அவருடைய நளினமான ஒர்க்குகள்லாம் இப்போது நிறைய விற்கலாம், போகலாம், வரலாம். அந்த மாதிரி நுணுக்கமான கலை உணர்ச்சிகள் எல்லாம் நிறைய தோணும். அதெல்லாம் ஆர்டிஸ்டின் ஒர்க்ஸு, ஆர்டிக்கல் ஒர்க்ஸஸ் எல்லாம் இருந்தோன்னா நிறையா பண்ணுங்கள். இன்டெப்த்து சொல்லுவோம் இல்லையா, நம்ம ஆர்கிடெக்ட் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நல்லா பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லா வருதே, அதனால் செய்யலாம். அது மூலியம் சிறு சிறு தொழில்கள் எல்லாம் செய்து, குடிசை தொழில்களில் சிறு தொழில்கள், கைவினைப் பொருட்கள் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லா வரும். இந்த காலம் 2024 உங்களுக்கு தூக்கி விடும் அந்த விஷயத்தில். அதனால் தான் தைரியமாக பண்ணுங்கள். மாணவர்கள் எப்படி இருக்கணும்னாக்க, அவங்க கற்றது கைமண் அளவுங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த ஸ்டேஜ் தான் இப்போது. குரு நேராக லக்னத்தை பார்க்கும்போது சொல்லிடுவார், நீ கரெக்டாக 10 out of 10 தான் பாஸு, 10, 9 எல்லாம் பாஸ் கிடையாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். அதனால் நான் நீ படிச்சிட்டேன் அப்படிங்கிறது எண்ணெல்லாம் வச்சுக்காம ஒரு தடவைக்கு 10 வாட்டி நல்லா உரு போட்டு படித்து மனப்பாடம் ஆனதை எழுதி பார்த்தால்தான் இவர்கள் இந்த வருடம் கொஞ்சம் சக்ஸஸ் ஸ்டோரி வரும். சும்மா எழுதினேன் படிச்சுட்டு போயிட்டேன் அப்படி இருந்தாலும் அந்த படிப்பெல்லாம் காற்றுல போயிடும், உங்களுக்கு ரிட்டர்னில் ஒன்றும் வராது. அதனால் கொஞ்சம் காஷனாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகளுக்கு. அரசியல்வாதிகளுக்கு எப்படி பார்த்தீங்கன்னாக்க, யாரெல்லாம் நியாயவாதிகளோ அவர்களெல்லாம் சக்ஸஸ் ஸ்டோரிஸ். யார் நியாயம் நேர்மை அப்படிங்கிற லைன் அந்த டேக்குள்ளே இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் சக்ஸஸ் ஸ்டோரியை கொடுக்கும்ன்றது ஐயமில்லை. யாரெல்லாம் இறங்கி வேலை செய்வார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த டவுன் டு எர்த் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த டவுன் டு எர்த் பர்சனாலிட்டிக்கு there is a scope for 2024 to rely and make a success in this field. அதனால் அதே மைண்டில் வச்சுக்கோங்கன்றது அட்வைஸாக வச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். வாழ்க வளமுடன்.